எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டான, நல்ல கலர்ஃபுல்லான பீட்ரூட் வச்சு கொழுக்கட்டை தான் வந்து செய்ய போறேன். ஸோ வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த கொழுக்கட்டைய நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, குழந்தைங்க அடிக்கடி வந்து செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சாஃப்ட்டா, டேஸ்ட்டாவும் இருக்கும். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, லீவ் விட்டாச்சு. ஸோ குழந்தைங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பீட்ரூட் வச்சு கொழுக்கட்டை செய்து பாருங்க. அட்டகாசமா இருக்கும். சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பரான சாஃப்டான பீட்ரூட் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ 2 பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். தோல் எல்லாமே நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் மட்டும் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போது நல்லா வந்து சூடு ஆறவும் பீட்ரூட் எடுத்துகிட்டு நான் ஒரு மிக்சிக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்து நம்ம அரைச்ச வந்து பீட்ரூட் விழுதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து தேவைப்பட்டது. நல்ல சூடான தண்ணி வந்து நான் ஒரு 1/4 கப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப்பு தேங்காய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து அந்த மேல் பகுதி எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் லைட்டாக வந்து துருவிட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இது கூட நான் 1/2 கப்பு வெல்லத்தை நல்லா திக்கான வெள்ளைப்பாகா வந்து கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு திக்காயிருச்சு. இது கூட விருப்பம் இருந்தால் நீங்கள் வேர்க்கடலை கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ நான் அந்த மாவு கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துட்டு நல்லா கைகளால் நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் பூர்ணத்தை வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். எப்போதும் போல தான் நம்ம எப்படி நம்ம வந்து பூர்ண கொழுக்கட்டை செய்வோம் அதே மாதிரி தான். மீதி உள்ள மாவை நான் வந்து எடுத்துகிட்டு நல்லா உருண்டைகளை வந்து பிடிச்சிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையாக வேணுமோ நீங்கள் வந்து செய்துக்கோங்க. நான் வந்து ஒன்லி இந்த உருண்டையை மட்டும் செஞ்சுக்கிறேன். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன், நல்லா உருண்டையாக. இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு கரெக்டாக ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் கலர் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இந்த கலரில் இருக்குது. நம்மளுக்கு கொழுக்கட்டையாக நம்மளுக்கு வெந்த உடனே அது வேறு கலராக வந்து ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கொழுக்கட்டையே ரெடி ஆயிடுச்சு. கலரை பாருங்கள், நல்லா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்ததுங்க இந்த கொழுக்கட்டை. என் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டையை பார்த்த உடனே வந்து போட்டி போட்டு சாப்பிட்டாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையை நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நல்லா வெளியில் நல்லா ரெட் கலராகவும் உள்ளக்க நல்லா வெள்ளை கலராகவும் பார்க்கறதுக்குமே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. யாருமே நம்ப மாட்டாங்க பீட்ரூட் வச்சு கொழுக்கட்டையா அப்படின்ட்டு. அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கூட வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க. குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் மறக்காமல் இந்த கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.